என்றான். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சின்ன அந்த ஸ்டோரி டெல்லிங்னு சொல்லுவாங்க, அந்த சின்ன ஸ்டோரியை மட்டும் சொல்லிடுறேன். யோசுவா காலேப் கானான் தேசத்துக்குள்ளே வந்துட்டாங்க. கானான் தேசத்தை பங்கிட்டுட்டாங்க. இப்போ மோசே சில தீர்மானங்கள் சில காரியங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க யோசுவாக்கிட்டேயும் காலேப்கிட்டேயும். இப்போ யோசுவா காலேப் வந்து யோசுவா கிட்ட வந்து சொல்கிறாரு, தலைவர் வந்து யோசுவா. இப்போ காலேப் வந்து கேட்குறாரு, எப்பா மோசே ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறாரு, 40 வயதாக இருக்கும்போது நான் சில காரியங்கள்லாம் கேட்டிருந்தேன், இப்போ அது எனக்கு என்ன பண்ணு நிறைவேற்றித்தா. ஆனால் என் கூட இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, என் கூட கொஞ்சம் பேர் இருக்கிறானுங்க. ஆனால் இவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டு குழப்பத்தை உண்டாக்கிட்டு அந்த மலை தேசத்துக்கு நான் போகணும், அந்த போக விடாத அளவுக்கு மனசை என்ன பண்ணுறானுங்க, குழப்புறாங்க. எனக்கு அந்த தேசத்தை எனக்கு இப்போ வயசு 85 வயசு. மோசே எனக்கு சொல்லும் போது எனக்கு வயசு வந்து 40 வயசு. இப்போ எனக்கு 85 வயசு ஆகுது. 40 வயசில் எனக்கு என்ன பலன் இருந்துச்சோ அதே பலன் இப்போ 85 வயசுலேயும் எனக்கு என்ன பண்ணுது. காலேப் யோசுவா கிட்ட சொல்கிறாங்க, காலேப் லேலுயா ஒரு துணிச்சல். என்னது, கூட இருக்க 10 பேர் சரி கிடையாது, கூட இருக்கிறவங்க லேலுயா வசனத்துக்குள்ளே வரலாம். கூட இருக்கிற ஒருத்தரும் சரி கிடையாது. கூட இருக்கிற எல்லாருமே அவங்க மனசை குழப்புறங்களாகவே இருக்குது. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோடு கூட இருக்கிறவர்கள் மனதை மறுச்செய்தியை கொடுத்து என் மனசை கரைக்கிறாங்க, என் மனசை சஞ்சலப்படுத்துகிறாங்க அப்படின்னு கரைய பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. வாசிக்க வேண்டாம். என் இருதயத்தில் உள்ளபடியே அவர்கள் மறுமொழி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரரின் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணுகிறார்கள். என் கூட வரவனையும் சேர்த்து என்ன பண்ணான், என் கூட இருக்கவன் ஏற்கனவே அப்படி தான் இருக்கான், கூட வந்தவன் ஏதோ கொஞ்சம் நஞ்ச பலத்தில் வந்தான், அவனையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க. லேலுயா லேலுயா. நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு எடுக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறணும்னு நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு போகணும்னு நினைக்கும் போது நம்மோட சில பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க, கரைஞ்சி புளியணும்னு என்ன பண்ணுறாங்க. காலேப் சொல்கிற மாதிரி என்னை கரைஞ்சி புளியிறாங்கப்பா, என்னால் முடியல. என் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் நஞ்ச சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் 2 பேராவது வராங்க, அவங்களையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க. என் வாழ்க்கையில் என்ன பண்ணணுன்னே செய்ய முடியாத நிலைமைக்கு என்னை நெருக்குறாங்கப்பா, என் மனசை கலக்குறாங்க. ஆனால் எனக்கு ஒன்று உண்டு. மோசேயிடத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, மோசே சொன்ன வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை போல மோசே சொன்ன வார்த்தை, அந்த தேசத்தை எனக்கு தருவேன், அந்த மலை நாட்டை எனக்கு தருவேன்னு ஒரு வார்த்தை இருக்குது. காலை பிடிச்சிக்கிட்டாரு. அந்த வார்த்தை போதும். எது அந்த வார்த்தை? அது என்ன வார்த்தை தெரியுமா? எனக்கு 40 வயசு இருக்கிற பலத்தோடு இருக்கேன். எந்த வயசில் இருக்க பலத்தோடு இருக்கேன்? என் வயசு என்ன, 85 வயசு. என் வயசு 85 வயசு. அது மற்றவனுக்கு என் வயசு என்ன வயசு, 85 வயசு. ஆனால் எனக்குள்ள நான் சொல்கிறேன், யோசுவா என்னை பார்க்கும்போது எனக்கு 85 வயசு ஆயிடுச்சு, கிழவன் ஆகிட்டான், முதிர் வயதாகிட்டான், இனிமேல் இவனால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு ஊரில் இருக்கவன் சொல்கிறான். கிடையாது. ஆனால் எனக்குள்ள நான் சொல்கிறேன், எனக்கு 85 வயசு கிடையாது. 40 வயதிலே நான் மோசேயோடும் உன்னோடும் சண்டை போட்ட அந்த எரிகோவை பட்டணத்தை பிடித்த அந்த காலேப், அந்த பலன் என்கிட்ட இருக்குது. அந்த பலன் இப்போ இருக்குது. என் 85 வயசில் அந்த பலன் எனக்கு இருக்குது. இந்த பலத்தோடு நான் போகிறேன். அந்த மலை நாட்டை நான் என்ன பண்ணுறேன். லேலுயா. மலை நாடு என்பது சாதாரண நாடல்ல. இங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரியும், ராஜேசன் இருக்காங்க, நிறைய பேர் வாலிப பிள்ளைங்கள். அந்த ஒரு 5-6 வருஷம், 5 இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே சர்ச்சுக்கு வரும்போது அடிக்கடி எங்கே போவோம்னா நாய்க்குநேரி மலைக்கு போவோம். இந்த பாக்கமலை ரோட்டில் என்ன பண்ணுவோன்னா, நடந்து அந்த மலையாக ஏறி அந்த மலை மேலே ஏறி அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மலை ஏறத்துக்குள்ளேயே 2 லிட்டர் தண்ணி என்ன ஆகிடும். வாலிப பசங்க தான், கொஞ்சம் வாலிப பசங்க தான், அதுக்குள்ளேயே 2 லிட்டர் தண்ணி காலி ஆகிடும். போகிற வழியில் இருக்கிற கொய்யாவோ மாங்காவையோ பறித்து என்ன பண்ணுவோம், சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ன பண்ணுவோம்,
போவோம், திரும்ப வரும்போது அது மாதிரி தான் என்ன பண்ணுவோம், போயிட்டு வீட்டில் வந்து அந்த படுத்தா காலும் கையும் வலிக்கும் பாருங்க. அப்படி என்ன பண்ணோம், 15 வயசுலேயே அந்த கஷ்டம்னா 85 வயசில் ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கே போகிறாராம், மலை நாட்டுக்கு. எங்கே போகிறாராம், எங்கே இப்போ ஏறி நாகினேரி மலையை ஏறலான்னா என்ன பண்ணுவோம், பைக்கில் ஒரு 200 பெட்ரோல் போடுறேன், போயிட்டே என்ன பண்ணிடலாம், 200 போனால் போது பைக்லேயே என்ன பண்ணலாம், இந்த வீர விளையாட்டெல்லாம் வேணான்னு என்ன பண்ணுவோம். இப்போ காலேப்புக்கு 85 வயசு ஆகுது. யோசுவா கூட நினச்சிருக்கலாம், கிளடு கட்டி ஆகிட்ட வீட்டில் கம்முன்னுறா, இருக்கிற கூட இருக்கிறவனை சண்டைக்கு அனுப்பிச்சி விடு. அந்த நாட்டில் யார் தெரியுமா இருக்கிறாங்க, வசனத்தில் சொல்லுது, வசனம் 10வது வசனம்னு நினைக்கிறேன், 10வது நானே வாசிக்கிறேன் பாருங்க. அந்த மலை நாட்டிலே அங்கே ஏனோக்கியரும் அரணான பெரிய பட்டணங்களும் உண்டு. அங்கே என்ன இருக்கான், ஏனோக்கியர். ஏனோக்கியர்னா நல்ல பலசாலிகள், ராட்சசர்கள், பயங்கரமான போர் செய்கிறவர்கள், பயங்கரமான ஆட்கள். அங்கே அரணான பெரிய பட்டணம், எரியோவை போல பெரிய பெரிய பட்டணம் இருக்குது. எரியோவை சண்டை போடுறதே 40 வயசில் சண்டை போட்டாங்க. அதுக்கே நிறைய பேர் தேவைப்பட்டுச்சு. 7 நாள் சுற்ற வேண்டியதாக இருந்துச்சு. 7 நாள் சுற்றி தான் மேற்கொண்டாங்க. இங்கே காலேப் எதை கேட்குறாருனா, எரியோவை போல இருக்கிற அந்த பெரிய பெரிய பட்டணங்கள், அந்த பட்டணத்துக்குள்ளே இருக்கிற ராட்சசர்கள், இவங்கள நான் மேற்கொள்ள போகிறேன்னு யார் கிளம்புறாரு, 85 வயசில் ஒரு கிழவர் போகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏனோக்கியரும் மரணான பெரிய பட்டணங்களும் இருக்கிறது என்று நான் கேள்விப்படுறேன், இருந்துட்டு போட்டோம். ஆனால் எனக்குள் இருக்கிறவர், என்னோடு இருக்கிறவர் மிக பெரியவர். அவரோட பேர் தான் இயேசு. அல்லேலூயா. அவர் பேர் தான் கர்த்தர், அவர் தான் யெகோவா, அவர் தான் தேவன். அவர் என் கூட இருக்கிறாரு. நான் 40 வயசில் என்ன பலத்தோடு இருந்தனோ அதே பலம் தான் இப்போ 85 வயதில் இருக்கு. நீயா நானான்னு பார்த்துடலாம், துணிச்சலோடு கிளம்புகிறார் காலேப். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வைராக்கியமும் அந்த தைரியமும் வேண்டும். கூட இருக்கிறவங்க 1000 சொல்லட்டும், கூட இருக்கிறவங்க பல வார்த்தைகள் சொல்லட்டும், கேடான வார்த்தைகள் சொல்லட்டும், நம்மளை தூசிக்கிற வார்த்தையாக இருக்கட்டும், இல்லை நம்மளை தற்கொலைக்கு நேராக தூண்டுகிற ஆவியாக இருக்கட்டும், இல்லை உன்னால் நடக்க முடியாது, செய்ய முடியாது, உன்னால் ஒன்றுமே நடக்காதுன்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும், நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ. 1000 வார்த்தைகள் சொல்லட்டும், பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதிலும் இயேசுவே நீர் பேசும், அவர் பேசுகிற ஒரு வார்த்தை இருந்தால் போதும், இந்த உலகத்தையே தலைக்கீழ மாற்ற முடிகிற அளவுக்கு பலம் நமக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் நமக்குள்ளே வேணும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் நமக்கு வேணும். மற்ற எந்த விசுவாசமும் வேணும், அந்த விசுவாசம் வேணும். என்ன வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் சரி, கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வேணும். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருப்பார் ஆனால். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், உங்கள் உள்ளத்தில் கையை வச்சு, கர்த்தர் என்னோடு இருப்பார் ஆனால். அல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருந்தால் போதும். யார் இருந்தால் போதும்? கர்த்தர் என் கூட இருந்தால் போதும். பணம் தேவையில்ல, பொருள் தேவையில்ல, ஆஸ்தி தேவையில்ல, அந்தஸ்து தேவையில்ல, பலம் தேவையில்ல. பலவீனமாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் என்னோடு இருந்தாரானால் நான் துணிச்சலாக எல்லாவற்றையும் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. துணிச்சலாக செய்யுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் வெற்றியாய் மாற்றுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில் இந்த வார்த்தை உங்கள் மத்தியில் வருகிறது. துணிச்சலாய் செய்யுங்க, கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஒரு பிரசங்கத்தின் செய்தியை கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு சாட்சி, நான் நிறைய 15 லட்ச ரூபாய் கடனில் இருந்தாங்களாம், என்ன பண்ணன்னு தெரியல, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிச்சாங்களாம், கர்த்தர் கடன் பிரச்சனையை மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் கர்த்தர் நம்ம பிரச்சனையை மாற்ற முடியாது? அல்லேலூயா. ஏன் கர்த்தர் நம்ம கவலைகளை மாற்ற முடியாது? ஏன் கர்த்தர் நம்ம கண்ணீரை மாற்ற முடியாது? துணிச்சலாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து சொல்லுங்க, கர்த்தர் என் பிரச்சனையை மாற்ற போகிறாங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாங்க, கர்த்தர் என்னை எல்லாவற்றிலும் எல்லா தீமையிலிருந்தும் என்னை விலக்கி காப்பாங்கன்னு சொல்லுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனையை மாறணுமா? ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் என் கூட இருக்கிறாங்கன்னு துணிச்சலாக இறங்குங்க.
செய்கிற வேலையில் துணிச்சலாக இறங்குங்க. மாடு பார்க்குறீங்களா, விவசாயம் பண்ணுறீங்களா, இல்லை வண்டி ஓட்டுறீங்களா, எந்த வேலையாக இருந்தாலும் துணிச்சலாக செய்யுங்க. கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை இதை தான் அழகாக சொல்லுகிறது. உங்கள் பிரச்சனையை பார்த்து திகைத்து நிற்காதீங்க, உங்கள் கண்ணீரை பார்த்து திகைத்து நிற்காதீங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு சொல்லி உங்கள் வேலையில் உற்சாகத்தோடு இறங்குங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் வெற்றியாய் மாற்றுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 85 வயசான ஒருத்தர் சொல்கிறாருன்னா நீங்களும் நானும் தைரியமாக சொல்லலாம். எரியோ தேசத்து பட்டணத்தெல்லாம் பிடிச்சாங்க, கையில் குச்சை வச்சுட்டு நடக்க வேண்டிய காலத்தில் 85 வயசில் ஒருத்தர் வந்து வைராக்கியமாக சொல்கிறார், என்னால் முடியும், நான் எல்லாவற்றையும் செய்வேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு ஒருத்தர் தைரியமாக சொல்கிறாருன்னா ஏன் நம்மளால் சொல்ல முடியாது? அந்த தைரியத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணுகிற தேவன், அவர் வாக்குரைக்கிற தேவன். அதுக்கு கீழே இருக்கிற வார்த்தை சொல்லுகிறது, அந்த 12வது வசனத்தில் கீழே சொல்லுகிறது, அந்த வார்த்தையை வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் சொன்னபடியே அவர்களை துரத்துவேன். கர்த்தர் சொன்னபடியே அவர்களை துரத்துவேன். யார் சொன்னபடியே? கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறாங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருப்பாங்க, உங்கள் பிள்ளைக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருப்பாங்க, உங்கள் குடும்பத்திற்கு ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருப்பாங்க, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருப்பாங்க. ஒருவேளை நீ நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு போவேன்னு சொல்லி தரிசனத்துலேயோ இல்லை எதுலையோ ஒன்றுத்தில் ஆண்டவர் பேசியிருப்பாங்க. அதை பிடிச்சு கொண்டு ஜெபிங்க. கர்த்தர் என்னோட இருக்கிறார், கர்த்தர் சொன்னபடியே அவர்களை துரத்தி விடுவார். என் பிரச்சனை மாறும், என் கண்ணீர் மாறும், என் கவலை மாறும், என் வேதனை மாறும், கர்த்தர் சொன்னபடியே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடியே. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இன்னைக்கு காலையில் சொல்கிறாங்கப்பா, எல்லா பிரச்சனையும் மாறும், நம்ம பிள்ளைகள்லாம் நல்ல நிலைமைக்கு வருவாங்க, நம்ம குடும்பம் நல்ல நிலைமைக்கு மாறும், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி தருகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எனக்கு ஒரு பலனை கொண்டு வந்தது. அதனால தான் இன்றைக்கி காலையில் நான் உற்சாகத்தோடு உங்கள் மத்தியில் பேசுகிறேன். அல்லேலூயா.